இயேசுவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். குட்டி பசங்க, நான் பேசிட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களா ஜோரா கையை தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். மேல புலம் புதூர் எல்லாம் கரெக்டா ஊர் பேரு. ஆமா, ஊருக்கு வந்து சேர்றதுக்கு இந்தியா முழுதுன்னு எங்கெங்கோ போயிருக்கிறேன். ஆனா உங்க ஊருக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆகி போச்சு. நான் லேட்டா வந்தேனா இல்ல கரெக்டா வந்திருக்கேன்னா எனக்கு தெரியல. கரெக்டா தான் வந்திருக்கேன்னா சரி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆகுது. அவர் பிறக்கும் போதே பைபிள் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலையாக்க பிறந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிட்டு நான் கடந்து போறேன். ஜி மைனர் கொடுத்தோம். 2/4 இதான் வச்சு 2/4 இதான் 120 டெம்போ வச்சு. விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் தங்கும் எங்கள் தங்க ராஜா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் தங்கும் எங்கள் தங்க ராஜா. அந்த ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், என்றும் மகிமையின் ராஜாவை போற்றிடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், அந்த மகிமையின் ராஜாவை ஸ்தோத்தரிப்போம். விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் தங்கும் எங்கள் தங்க ராஜா. எல்லாம் கையெழுத்த வாழ்த்திடவே, மந்தை ஆயர்கள் கூடி பணிந்திடவே. வானத்தில் தூதர்கள் வாழ்த்திடவே, மந்தை ஆயர்கள் கூடி பணிந்திடவே. ஏரோது ராஜா கலங்கிடவே, ஏரோது ராஜா கலங்கிடவே. அந்த யூதரின் ராஜா பிறந்து விட்டார், இயேசு யூதரின் ராஜா பிறந்து விட்டார். அந்த ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், என்று மகிமையின் ராஜாவை போற்றிடுவோம். சொல்லுங்க, அந்த ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், என்று மகிமையின் ராஜாவை போற்றிடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், ராஜாவை போற்றிடுவோம். விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் தங்கும் எங்கள் தங்க ராஜா. விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் தங்கும் எங்கள் தங்க ராஜா. மண்ணில் பிறந்தவரே, என் மனமாதை கூடிக்கொண்ட மன்னவரே. மகிமை துறந்து மண்ணில் பிறந்தவரே, என் மனமாதை கூடிக்கொண்ட மன்னவரே. மனிதரை மீட்க வந்தவரே, மனிதரை மீட்க வந்தவரே, என்று மாணிக்கமாக ஜொலிப்பவரே. இயேசு மாணிக்கமாக ஜொலிப்பவரே. அந்த ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், என்று மகிமையின் ராஜாவை போற்றிடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை வாழ்த்திடுவோம், என்று மகிமை. விண்ணை விட்டு மண்ணில் வந்த எங்க ராஜா, ஏழை உள்ளமாதில் எங்க ராஜா.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நல்ல மைக் செட் தான், ஆனா நமக்கு தான் சேரல. சரி, நான் வேகமா வந்த காரியத்தை நான் முடிச்சுட்டு போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நடுவுல நிறுத்தி விட்டாங்கல்ல, பாட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்து, யாரோ ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து கொண்டு வந்தீங்க, பேச நிக்க வச்சுட்டாங்க, சீக்கிரம் எப்ப முடிப்பாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி, எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? பேசலாமா? பேசலாமா? எவ்வளவு நேரம் பேசலாம்? மணி 8:45. எவ்வளவு நேரம் நீங்க உட்காருவீங்க? எதுவும் பேச மாட்டீங்களா? ஒருத்தர் ரொம்ப டயர்டா வந்து நின்னாராம். வந்து நின்று சொன்னாரா, நான் ரொம்ப டிராவல் பண்ணி டயர்டா வந்திருக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுங்க, நான் உட்காந்துனே பேசுறேன், நீங்க கேக்குறீங்களா? அவங்க சொன்னாங்களா, நாங்க ரொம்ப டயர்டாகிறேன், நீங்க உட்காந்துனே பேசுங்க, நாங்க பத்துனே கேட்கறேன்னாங்களா? Praise the Lord. Praise the Lord. Praise God. Hallelujah. நல்ல வேலை, இங்க நீங்க படுக்காத மாதிரி சேர் போட்டு வச்சுக்கிறாங்க. தரனா பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. என்ன புரியுதா நான் பேசுறது? புரியலையா? புரியுதா இல்லையா? சரி, நான் வேகமா பைபிள்ல இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல பிறந்தார். நிறைய மனுஷங்க இந்த உலகத்துல பிறந்தாங்க. எந்த மனுஷனும் நம்முடைய இந்தியாவில் 1869 வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒருத்தர் பிறந்தார். யாருக்குன்னா தெரியுமா? யாரு? காந்தி. குஜராத்ல போர்பந்தர் என்ற கிராமத்துல அவர் பிறந்தார். ஒரு சின்ன கிராமத்துல தான் அவர் பிறந்தார். ஆனா பிறந்த போது யாருக்காவது தெரியுமா அவர்னா? யாருக்கும் தெரியாது. அவர் வளர்ந்த போது ஒரு 20 வயசுல யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. 30 வயசுல தெரியுமானா? தெரியாது. 40 வருஷம் கழிச்சு அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் அவர் வக்கீலுக்கு படிச்சு அந்த பாரிஸ்டர் பட்டம்லாம் பெற்று இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்துக்காக போராடின பிறகுதான் இப்படி ஒரு மகாத்மா இந்தியாவில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு உலகத்துக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒருவர் மட்டும்தான் பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவரை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டு முன்னதாகவே பெயரிடப்பட்டு பிறந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்பாக பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு பிறப்பார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் எப்படி பிறப்பாரா? பாலகனாய் பிறப்பார். எப்படி பிறப்பாரு? பாலகனாய் பிறப்பார் அப்படின்னு. அவர் எப்படி பிறப்பார் அப்படின்னா, கன்னியின் வயிற்றுல பரிசுத்த ஆவியினால உற்பவித்து பிறப்பார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் இயேசு ஒரு கணவன் மனைவி சேராமலே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த மரியாளுக்குள்ளே இறங்கினது. என்ன பண்றீங்கப்பா? என்ன பண்றீங்க? Praise the Lord. கவனிக்கிறீங்களா? நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மரியாள் என்ற ஒரு இளம் பெண்ணுக்கு, கன்னி பெண்ணுக்கு, புருஷனை அறியாதவளுக்கு, அந்த பைபிள்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிக்க கேட்கலாம். இந்த வசனத்தை கவனிங்க.
1 அதிகாரம் 32 வசனத்தில் வாசிக்கலாம். 31 வசனத்திலிருந்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் என்னவாயிருப்பார்? பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார்? அவர் அரசாடுவார். அதற்கு மரியாள், நல்லா கவனிங்க, அந்த அம்மாவுக்கு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு தேவ தூதன் தோன்றான். அந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சொல்றா, நீ கன்னியா இருக்கிற, நீ கர்ப்பவதியாவ, ஒரு பிள்ளையை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா ஒரு கேள்வி கேக்குது. என்ன கேக்குது பாருங்க, வாசிங்க. இது எப்படி ஆகும்? என்னதுங்க? புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அப்ப தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்தாவுடைய பலம் உன்மேல் வந்த பிறகு உன்மேல் நிழலிடும், அப்பொழுது நீ கர்ப்பவதியாக ஒரு பிள்ளையை பெறுவாய். சத்தமா இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சில அறிவாளிகளா இருப்பாங்கல்ல, சில பேர் அறிவாளிகளா இருப்பாங்க. என்ன அறிவாளிங்க இருப்பாங்கன்னா, ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்டான்னா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இருக்கிறாரு. இதை காட்டு அப்படின்னா. எதை காட்டு? என்னது? எதை காட்டு அப்படின்னா. அப்போ கடவுளை நம்புறவர் சொன்னாரு, இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்குது இல்ல, அதெல்லாம் இயக்குறவர் தான், அதெல்லாம் இயக்குறார் கடவுள். அவர் மறைந்து இருக்கிறார், அவர் தான் இதை இயக்குறார் அப்படின்னு. ஆனா கடவுளை நம்பாதவன் கேட்டான், பைத்தியக்காரன், இதெல்லாம் இயக்குறாருன்னா அது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதை பார்க்கணும் இல்ல, பார்க்கிற மாதிரி இருக்கணும் இல்ல அப்படின்னு கேட்டான். உடனே கடவுள் இருக்கிறான்னு சொல்ற ஒரு தேவ மனுஷன் கேட்டாரு, உனக்கு மூளை இருக்குதாடான்னு கேட்டார். என்னதுங்க? அறிவு இருக்கணும், மூளை இருக்குதான்னு கேட்டார். இருக்காதான்னு கேட்டார். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து மூளை இருக்குதான்னு, டேய் மூளை இருக்குதாடா உனக்கு கேட்டார். அவன் சொன்ன, இல்லாம எப்படிடா இந்த உடம்பு எல்லாம் இயங்கும்? இவர் கேட்டார், அதை காட்டுறா அப்படின்னார். எதை? மூளையை காட்டுறா அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னா, அது எப்படியா காட்ட முடியும் அப்படின்னா, உன் மூளையே காட்ட முடியாத இவ்வளோ பெரிய உலகத்தை ஆண்டு நீ எப்படிடா பார்க்க முடியும் அப்படின்னா. சத்தமா இல்லையே சொல்லுவோமா? அல்லேலூயா. பார்த்தா நீ செத்துருவடா. அதான் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மனுஷனாக நம்மை போல நாம பார்க்க வேண்டும் என்பதற்காக, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்னவா பிறந்தார்னா, நல்ல கவனிங்க, மனுஷனாக பிறக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இத நிறைய கேள்வி கேட்டாங்க. அது எப்படி புருஷனும் மனைவியும் சேராம இயேசு பிறந்தாரு, அது என்ன தப்பா இருக்க, கன்னி இடத்துல எப்படி பிறக்க முடியும், எப்படி வரும் அப்படி எல்லாம் கேட்டாங்க. இப்போ நடக்குது என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆணுடைய விந்தணுவை கொண்டு வந்து மேலப்புலம் புதூர்ல இருக்கிற ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில இருக்கிற முட்டையில அந்த விந்தணுவை வச்சா இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நயன்தாராவை 2 பிள்ளைய பெற்றிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியுங்க, தெரியாதுன்னா தெரியாது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால இது நடந்ததுன்னா எவனும் நம்ப மாட்டான். ஆனா இப்போ அது நடந்து கொண்டிருக்கிற. ஜோரா கையை தட்டுங்க. இயேசுவின் பிறப்பு உண்மையானது, சத்தியமானது, அதை யாரும் மறுக்கவே முடியாது. அவர் பிறக்கும் போது பைபிள் சொன்னது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல பிறந்தார். யாரை ரட்சிக்க பிறந்தாரு? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த உலகத்துல ரட்சிப்பு அப்படின்னா விடுதலை. அது ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா, வியாதியிலிருந்து ஒருவேளை டாக்டரால் விடுதலை கொடுக்க முடியும் இல்லையா? முடியுமா? முடியாதா? ஒரு பண கஷ்டத்திலிருந்து பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதன்னு பணம் கொடுத்து பண பிரச்சனை விடுதலை ஆக்க முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. என்னால தைரியமா சொல்ல முடியும், எத்தனையோ குடிக்காரர்கள் இன்னைக்கு குடிச்சு செத்து போயிருக்கிறான்.
சிகரெட் பிடிக்கிறவன் நுரையில் வெந்து செத்து போயிருக்கிறான். ஆனா இயேசுவை நம்பி வந்த எத்தனையோ குடிக்காரர்கள் குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவின் பிள்ளையால் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இதை யாராலும் செய்ய முடியாது, இயேசுவால தவிர இது யாராலும் செய்ய முடியாது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு பிறக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா சீக்கிரம் வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாம என்னதுங்க? நாம என்னது? நாமம் போறதா? நாம என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாமன்னா பெயர். அவர் பெயர் என்ன? எடுத்த உடனே சொல்லுது அதிசயமானவர். ஒரு சத்தமா இல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஜோரா கை தட்ட மாட்டீங்களா? அவர் பேரே அதிசயமானவர். என்ன பேருங்க அவர் பேரு? இயேசுனா அதிசயம் செய்கிறவர். அப்படியா? அப்படியெல்லாம் அதிசயம் செய்வாரா? அதெல்லாம் நடக்குமானா? ஒரு முறை ஒரு ஐயா ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. எங்க போயிட்டு இருந்தாரு? ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. ட்ரெயின்ல போயிட்டு இந்த இயேசு பத்தி, ட்ராக்ஸ் பத்தி, இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு கைப்பிரதி எல்லாம் அந்த பேப்பரை கொடுத்துட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை கைவிட மாட்டார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் சிலர் வாங்கினாங்க, சிலர் வாங்கல, சிலர் பேர் வேணான்ட்டாங்க. எப்படியோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, வில்லன் ஒருத்தர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? 4 பிள்ளை பார்க்கறேன்னா அதுல 3 ஒழுங்கா இருக்கும், 1 உருப்படாம இருக்கும். அது 2 பேர் தான், அதுல 1 உருப்படாம போயிடுது. 1 அப்பாவை பார்த்து கேக்குது, என்ன கேக்குது? நீ ஏன்டா என்ன பெத்தன்னு கேக்குது. ஏதாவது கேக்குது, வண்டி வாங்கி கொடுத்து, அப்பா டேய் உனக்கு எதுக்குடா வண்டி, லைசன்ஸே இல்ல அப்படின்னா அதுக்கு எதுக்கு பெத்தன்றான். வண்டி வாங்கி கொடுத்தா பெத்துக்கிறாங்க. கேக்குது, 20 வயசு ஆகல கல்யாணம் பண்ணி வையுது. என்னடா டே 20 வயசு ஆகல 21 வயசான கல்யாணம் பண்ண அப்படின்னா நீ எல்லாம் பெத்தவனாந்து. அப்பா அம்மா தவா இருந்து புள்ளைய பேக்குறாங்க. பொத்து அது வளர்றதை பார்த்த உடனே இதை பெத்ததை விட ஒரு எருமாடு பெத்துக்கலான்றாங்க. எருமாடு பெத்துக்க முடியுமா? ஒரு அம்மா சொல்லிச்சு, இதை பெத்து இவனை பெத்ததை விட ஒரு அம்மிக்கல்ல பெத்துக்கலான்றாங்க. இப்படியெல்லாம் இருக்குதுல்ல. என்ன நடக்குது? அது மாதிரி ட்ரெயின்ல போகும்போது இந்த ஐயா வந்து இயேசு நேசிக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு குத்துட்டே வந்தா சிலர் பேர் வாங்கினா, சில பேர் வாங்கல. ஒரு அம்மா பார்த்துச்சு, அந்த அம்மா வந்து அது ஒரு மாதிரியா இருந்தது, ஒரு மாதிரியா இருந்தது அந்த அம்மா அறிவில உனக்கு உங்களை இல்ல, அந்த அம்மா அவரு கேட்டுச்சு, அறிவில உனக்கு எப்ப பார்த்தாலும் மதம் மாத்துறீங்க, ஏசு ஏசு ஏசுன்றீங்க. என்ன ஏசு? எங்களுக்கு எல்லாம் கடவுள் இல்ல, நாங்க அப்படியே சொல்லுகிறோம். சும்மா வந்துடுறீங்க, வயசாவல துண்டு தூங்க வேண்டி தானே, ஏன் ட்ரெயின்ல கத்துது அந்த அம்மா. இவர் பயன்ட்டு ஏமா நான் என்னம்மா சொன்னேன்? ஏசு நல்லவர் தானம்மா சொன்னேன், கெட்டவர் என்னம்மா சொன்னேன்? நல்ல சாமிமா, அவர் நம்பு தானே சொன்ன, அதுக்கு ஏமா என்ன திட்டுறா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருமா, வேணான்னா குத்துருமா அப்படின்னு அவர் அப்படி திரும்பினார். அப்படி திரும்பினோன்னா அந்த அம்மா கூட ஒரு பையன் உட்காந்துருந்தான், 9 வயசு பையன். அந்த பையன் எழுந்து, அந்த தாத்தாவை திட்டாத, அவர் ஏசப்பா தான் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு. இந்த பையன் எழுந்து சொன்ன உடனே இந்த அம்மா கண்ணாபின்னு திட்டுச்சுல்ல, கத்துச்சுல்ல, எழுந்து இப்ப இந்த பையன் அந்த தாத்தாவை திட்டாத, அவர் ஏசப்பா தான் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா எழுந்து ஓடி வந்து அந்த ஐயா காலில் விழுந்துருச்சு. அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். காலில் விழுந்து, ஐயா தயவுசெய்து என்ன மன்னிச்சிரு, ஏசப்பா தான் உண்மையான கடவுள், நான் நம்புற கடவுள்லாம் கடவுள் கிடையாது, ஏசுதா கடவுள், ஏசுதா கடவுள், ஏசுதா கடவுள், ஏசப்பா தான் கடவுள்னு காலில் விழுந்து கத்துது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவானா, இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சியில. நான் சொல்ல, நீங்க சொன்னீங்க, புரியுதா? இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இப்பதான் அந்த அம்மா திட்டுச்சு, என்ன அறிவு இருக்கான்னு கேட்டுச்சு, நிறைய கடவுள் எங்க கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு. திடீர்னு இப்போ காலில் விழுது, ஏசப்பா தான் கடவுள், ஏசப்பா தான் கடவுள், இந்த காலில் விழுந்து கத்துது அப்படின்னு. என்னம்மா நீ திடீர்னு கத்துற, திடீர்னு காலில் விழுத, திடீர்னு ஏசப்பா நல்லவர்கிட்ட உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த அம்மா சொல்லுச்சு பாருங்க, கவனிங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, ஐயா இந்த பையன் இருக்கிறானு, என் பையன் பக்கத்துல உட்காந்துக்கிறானு, அவனுக்கு 9 வயசு ஆகுது, அவன் ஏன் பையன்யா? சரி அதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லுச்சு, 9 வயசு ஆகுதியா,
அவன் இதுவரைக்கும் பேசுறதே கிடையாது, ஊமையா, இப்ப பேசுறாயா அப்படின்னு சொல்லுச்சு. அல்லேலூயா. சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி ஏசு அதிசயமான கடவுள் தாயா. 9 வருஷம் நான் எந்தெந்த கோயிலுக்கோ போனேன், எந்த சாமியோ கூப்பிட்டேன், என் பிள்ளைய பேச வைக்கலையா. நீ வந்து ஏசு சாமி நல்லவர், அதிசயம் செய்வார் நீ சொன்ன, நான் நம்பவே இல்லை. ஆனா கூட என் பிள்ளைய இயேசு பேச வச்சுட்டாரியா. நம்பாதவங்களுக்கு இயேசு நல்லது செய்கிற தெய்வமானால் அவரை நம்புகிறவர்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருப்பார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எத்தனை அதிசயங்களை அவர் செய்வார், எத்தனை அற்புதங்களை செய்வார். 28 வருஷத்துக்கு முன்னால நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். நான் சுருக்கமா சொல்றேன். திடீர்னு ஒரு சத்தம், ஒரு சத்தம். பஸ்ல போகும்போது லாரி வந்து வேகமா அடிச்சது. அப்படியே லாரி ஃபுல்லா கருங்கல் ஜல்லி. லாரி பஸ் அடிச்ச உடனே பஸ் ஜன்னல் கம்பி கண்ணாடி எல்லாம் உடைஞ்சி கத்திட்டு எல்லாம் இறங்கி ஓடுறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. லாரிக்காரன் வேகமா ஸ்பீடல் பஸ் அடிச்சு உடைச்சிட்டு வேகமா போயிட்டான் லாரிக்காரன். பஸ் டிரைவர் பஸ்ல இருந்து குதிச்சு அந்த லாரியை துரத்தின்னு போறாரு. பஸ்ல இருக்கிற எல்லாரும் இறங்கி ஓடுறாங்க, ஐயோ ஐயோன்னு இறங்கி ஓடுறாங்க. அப்படியே ஒட்டஞ்சு பஸ் அப்படியே ஆடி போய் நிக்குது. எல்லாரும் இறங்கி ஓடுறாங்க. நானும் இறங்கி ஓடலாம் ட்ரை பண்றேன், என்னால எழுந்திருக்கவே முடியல. அந்த பஸ்ல இருந்து பயங்கரமான என் சோத்துக்கை வலதுகை பயங்கரமா வலிக்குது. ஐயோ நான் கத்துறேன், வலிக்குதே வலிக்குதே, என்ன காப்பாத்துங்க கத்துறேன். யாருமே என் பக்கத்துல வரல. அப்ப கண்டக்டர் ஓடி வராரு, கிட்ட வந்தாரு. அந்த நினைச்சாரு, பரவாயில்ல என்ன இவர் காப்பாத்திருவாரு, என்ன காப்பாத்திருவாரு, ஐயா என்ன காப்பாத்துருங்கன்னு கத்துறேன். அவர் ஓடி கிட்ட வந்தவரு என்ன பார்த்தாரு. திடீர்னு என் கைய பார்த்தாரு. என் கைய பார்த்த உடனே அவர் அப்படியே பயந்துட்டாரு. பயந்துட்டு அப்படியே கையை எடுத்து கண்ணை மூடிட்டு ஓடுறாரு. அது என்னை காப்பாத்துருவேன்னு நினைச்சேன். என் கைய பார்த்துட்டு ஓடிடுறாரு. என் கையில என்ன இருக்கு? நான் திரும்பி என் கைய பார்த்தேன். என் கையை பார்த்தா அப்படியே சதஞ்சு அப்படி கூழாய் அப்படியே ஜன்னல் கம்பியில போய் கை சொருகி அப்படியே அந்த சதெல்லாம் பிஞ்சு அப்படியே கீழே சதறி கிடக்குது. எலும்பெல்லாம் உடஞ்சு சதறி கிடக்குது. அந்த சதையெல்லாம் கறி எல்லாம் என் துணமல குட்டி அப்படியே துடிக்குது. என் கண்ணில் பார்க்குறேன். கை உள்ள போய் கம்பியில மாட்டிச்சு. குழா திறந்த எப்படி தண்ணி இப்போ அந்த மாதிரி ரத்தம் அப்படியே என் பேண்ட் ஷர்ட் பனியெல்லாம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. அப்படியே மயக்க வந்து நான் கீழே விழுந்து சாவ போறேன். பிசாசு சொல்றான், நீ செத்துருவ, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, உன் மனைவி விதவை ஆயிடுவா அப்படின்னு பேசுற உடனே எனக்கு அப்படியே வாழ்க்கை இருண்டு, நம்ம செத்துருவோமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். அப்பதான் பைபிள்ல படிச்ச ஒரு பைபிள் வசனம் ஞாபகம் வந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட பைபிள் இருந்தா வாங்கி டெய்லி படிங்க, உங்க வாழ்க்கை அது வளமாக்கும். இல்லைன்னா தம்பி சாலமோன் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பைபிள்ல ஒரு வசனங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வசனம் வந்த உடனே ஏசப்பான்னு ஒரு சத்தம், என்னை காப்பாத்து, ஆபத்து காலத்துல உன்னை கூப்பிட்டா விடுவிப்பேன்னு சொன்னியே, நீ உண்மையான கடவுளை என்னை காப்பாத்து. ஏசப்பா நான் கத்துனேன். அடிபட்டு ரத்தம் போய் சதல செதறி மயக்க வந்து கீழே வேண்டிய விழுந்து மயக்கஞ்சு விழுந்து சாக வேண்டிய ஆளு ஏசப்பான் கத்துன உடனே அதிசயமா ஒரு வல்லமை எனக்குள்ள பலன் வந்தது. அப்படியே அந்த வல்லமை வந்த உடனே ஆண்டு சொல்லாரு, என் கிருபை போதும், எழுந்துரு. எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, எழுந்துரு அப்படின்னு உடனே எனக்கு அந்த பலன் எங்க வந்தான்னு தெரியல. எழுந்து அந்த ஜன்னல் கம்பியை தள்ளிட்டு அந்த கல்லு கையில இருந்து இந்த கையெடுத்து கம்பியில இருந்து கையெடுத்து கீழே விடுறேன். கை துண்டாயி கீழே அந்த கையை தூக்கி பிடிச்சிட்டு நான் வர எல்லாம் என்னை பார்த்துட்டு ஓடுறாங்க, அப்படியே பயந்து ஓடுறாங்க. நான் கையை தூக்கி பிடிச்சிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோ ஓட்டு வந்தது, ஏறி உட்காந்து எங்க ஊர் பக்கத்துல ஆவடியில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு, சென்னையில எம்ஜிஆர் வீட்டு பக்கத்துல மியாட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது முதல்ல வடபழனியில இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் போன டாக்டர்லாம் என் கையை பார்த்துட்டு
ஓடி வந்து கட்டு போட்டு அப்படியே பார்த்தாங்க. டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒரு டாக்டர் வந்தாரு, இந்த கையை தூக்கி அப்படி டப்புன்னு போட்டு நத்திங்கன்னாரு, அதில் ஒன்றுமே இல்லை, நீ கத்தாத அப்படின்னாரு. ஓன்னு அழுற. ஒரு டாக்டர் வந்து என் மனைவியை கையெழுத்து போடுமா அப்படின்னாரு. நான் கூப்பிட்டு ஏன் கையெழுத்து போடணும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த கை ஃபுல்லா சதைஞ்சு எலும்பு சதையெல்லாம் இல்லாம வந்திருக்கிற, இங்க கொஞ்சம் சதை தான் ஓட்டி இருக்கு, இந்த கையை கட் பண்ணி எடுத்துட்டு தொடையில சதை எடுத்து மூடணும், அதுக்கு நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு என் மனைவி கேட்டார். நான் டாக்டர் கூப்பிட்டு சொன்னேன், டாக்டர், I am just 28 years old. Have got just 3 months back. எனக்கு 28 வயசு தான் ஆகுது. நான் 3 மாசத்துக்கு முன்னால் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. I'm a musician, I'm a youngster. நான் ஒரு இசை கலைஞன், நான் கீபோர்டு கிட்டார்லாம் வாசிப்பேன், நான் வாலிப பையன், என் வாழ்க்கையில இழந்துடக்கூடாது, தயவு செய்து என் கையை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க. I believe in my Lord Jesus Christ. He never fails. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் அவரை நம்புறேன், அவர் என்னை பஸ்ல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறாரு, இயேசு என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நான் கத்துறேன். அந்த டாக்டர் பயங்கர கோவம் வந்துருச்சு. அவர் பேர் மோகன்தாஸ். throw him out அப்படின்னா, தூக்கி அவனை வெளியே போடுங்க அப்படின்னு கத்துனார். எனக்கு ஒண்ணுமே புரியல, தூக்கி வெளியே போடுறான்றார். கேட்டேன், இஸ் a doctor, why is shouting like this? ஏன் இப்படி கத்துறாரு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் ஒரு டாக்டர் ஓடி வந்தாரு. உனக்கு ஒன்னான்னு புரியல, கடவுள் உனக்கு காப்பாத்துவார் நீ சொல்ற, ஆனா நீ எந்த நிலைமையில இருக்க தெரியுமா அப்படின்னாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆகி எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு, புத்தூர் கட்டியில மாவு கட்டு போட்டா இந்த கை நல்லாயிடும் நினைச்சிட்டு டாக்டரை வந்து கட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். டாக்டர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் லுக் அட் யுவர் எக்ஸ்ரே, ஆஃப்டர் தட் யூ டிசைட். முதல்ல எக்ஸ்ரே பாரு, அப்புறம் நீ முடிவு பண்ணினார், உன் கடவுள் காப்பாத்துவாரான்றதை நீ சொல்லுனார். இதை காட்டுங்க, ஷோ மீ தி எக்ஸ்ரே. எக்ஸ்ரே ஓடி வந்து எக்ஸ்ரே காட்டினான். ஷாக். நான் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா எக்ஸ்ரேல பார்க்கிறேன், ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. நான் கடவுளை நம்புது, ஏசுநாத நம்புறது எல்லாம் வீணா போயிடுமோன்ற நிலைமை இருந்தது. அவர் அதிசயம் செய்கிற கடவுளா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கை மடக்கிறதுக்கு மேல இருந்து வர முட்டியெலும்பு எப்படி இருக்கும், கீழே இருக்கிற முட்டியெலும்பு எப்படி இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம கையை மடக்கும். நான் எக்ஸ்ரேல பார்க்கிறேன், ஆக்சிடென்ட் ஆனதுல இதுல இருந்து இது வரைக்கும் 6 அடி கை மொத்தமா உடைஞ்சு பஸ்ல விழுந்துட்டு, 6 அடி கை பஸ்ல விழுந்துட்டு இருக்குது. நான் நடுவில் இருக்கிற கையை பஸ்ல விட்டுட்டு கீழே இருக்கிற கையை தூக்கிட்டு வந்துட்டேன். எக்ஸ்ரேல பார்க்குற 6 அடி கையே காணும். டாக்டர் ஓடி வந்து, look at there is no 6 inches from your right hand, even you lost your upper elbow from your right hand. How can you join it again? It is not possible, it is impossible. அதில் பாரு, 6 அடி கையே காணும், 2 முட்டி எலும்பு காணும், இந்த கையை நாங்கள் எப்படி சேர்க்க முடியும்? அப்பதான் டாக்டர் சொன்னார், நடுவில் ஒரு 6 அடி கையே இல்லாம நீ வந்ததுனால நடுவில் இருக்கிற எலும்பு, சதை, ரத்தம் போற ரத்த குழாய் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கையை சேர்த்தா கீழே ரத்தம் போக, ரத்த குழாய் இல்ல, கீழே ரத்தம் போகல. கீழே ரத்தம் போகலன்னா கீழே இருக்கிற கை அழுகிடும். கீழே இருக்கிற கை அழுகிச்சுன்னா அப்படியே பாடி ஃபுல்லா அது பரவி நீ செத்துருவ. இப்போ சொல்லு, உன் இயேசுநாதர் உன்னை காப்பாற்ற முடியுமா, நாங்க காப்பாத்துறோமா சொல்லி இப்ப சொல்லிட்டு சொன்னாரு, வேற வழியில் இந்த கையை சேர்த்தா நீ செத்துருவ, இந்த கையை எடுத்தா நீ பிழைப்ப சொல்லு அப்படின்னா. நான் திரும்ப சொன்னேன், still I believe in my Lord Jesus Christ who's raised him from the dead. He is a wonderful God. நான் நம்புற இயேசுநாதர் அதிசயங்களின் தேவன், அவர் நிச்சயமே என்னை கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு அற்புதம் செய்வார். உங்களால முடிஞ்சா இந்த கையை சேர்த்து தச்சு வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஜிஹெச்சுக்கு போறேன் அப்படின்னு என் மனைவியை கூப்பிட்டு, என் மனைவி வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா. ஆப்ரேஷன் பண்ணி கீழே ரத்தம் போகாம கீழே இருக்கிற கை அழுகி நான் செத்துட்டேன்னா நானே பொறுப்புன்னு எழுதிக்கிட்டு ஆப்ரேஷன் 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி என்னை கொண்டு வந்து ஐசியூ வார்டில் போட்டாங்க. அப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு துணியை பிளேடில் கிழிச்சா தைச்சிடலாம், ஆனால் எலி கொந்துனா தைக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் தைக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னா, உங்க கை எலி கொந்துற மாதிரி இருக்கு, இதை தைக்க முடியாது, சிதைஞ்சு போச்சு. எனிவே we'll do something for you. நாங்கள் ஏதோ ஒன்று செய்கிறோம், பட் we cannot give you any assurance for this. எந்த உத்தரவாதம் தர முடியாது. நாங்கள் சேர்க்கிறோன்னு கையை தைச்சிட்டாங்க.
உள்ள ஒரு பிளேட் வச்சு என்னை தைச்சி உள்ள கொண்டு வந்து ஐசியூல போட்டாங்க. 8 மணிக்கு எனக்கு நினைவு வந்து மறுபடியும். அப்போ டேஷிய கை பார்த்தா கை இருந்தது. பரவாயில்ல, என்ன ஆண்டவர் காப்பாத்திட்டான்னு நான் நினைக்கும் போது டே டியூட்டி டாக்டர் வெளியே போறார், நைட் டியூட்டி டாக்டர் உள்ள வர்றார். இவர் கேட்கிறாரு என்ன ஆச்சு அந்த பையனுக்கு. இவர் சொல்றாரு, காலையில பார்த்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உள்ள பிளேட் வச்சிருக்கேன், டார்ச்சர் தாங்க முடியாம இந்த கையை சேர்த்திருக்கிறோம், 2 நாள் டைம், 2 நாளுக்குள்ள ரத்தம் போகலன்னா இவ கை எடுத்துருவோம் அப்படின்னு பேசின உடனே ஓன அழுறேன் நான். கடவுளே, என்ன கை விட்டீங்களா ஏசப்பா, நான் நம்பினது வீணா, நீ உயிரோடு இல்லையா, நீ உண்மையான தெய்வம் இல்லையா, நீ அதிசயம் செய்கிற தெய்வம் இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த 11 மணி இருக்கும், அந்த ஐசியூ இருட்டற, சின்ன லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன மாதிரி அடிப்பட்டவங்களாம் படுத்துட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறான். அந்த சின்ன அந்த ஐசியூ இருட்டற திடீர்னு பயங்கரமா வெளிச்சமா காட்சி அளித்தது. நான் கண்ணை திறந்து பார்த்தா என் பக்கத்துல வெள்ளை அங்கி தரித்தவராக இயேசு நின்று கொண்டிருக்கிறான். தைரியமா சொல்றேன், உன் கஷ்ட காலத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாத. ஏசப்பா நீ கூப்பிட்டு பாரு, இயேசுவே கூப்பிட்டு பாரு, நிச்சயம் அவர் காப்பாற்றுவார். உண்மையா நீ அவரை கூப்பிட்டா அவர் நிச்சயமா அவர் உன்னை காப்பாற்றுவார், உனக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, உன் கையை நான் திரும்பி கொடுத்துட்டேன், இந்த கையை எடுக்க முடியாது. ஆண்டவர் போயிட்டார். 2 நாள் கழிச்சு என் கையை பார்த்தா இங்கெல்லாம் கருப்பாயிடுச்சு, அப்படியே அழுகிட்டு வருது. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, நான் சொன்ன நீ கேட்கல, இப்போ பாரு மேலே இருந்து கீழே ரத்தம் போகலை, கையெல்லாம் உணர்ச்சி இல்லை, கையை அழுகிட்டே வருது, கீழே ரத்தம் போகலை, இப்போ பரவிச்சுன்னு செத்துருவேன், நாளைக்கு காலைல மனசை தேர்த்திக்கோ, நாங்கள் இந்த கையை எடுத்துட்டா தான் நீ பிழைப்ப, கையை எடுத்துட்டு தொடையிலிருந்து சதி எடுத்து மூடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நேற்று இயேசுநாதர் எனக்கு வந்தார், அவர் சொன்னதுதான், அவர் மாறவே மாட்டார், அவர் அதிசயமான தெய்வம், அவர் ஜபத்தை கேட்கிற தெய்வம், அவர் கைவிடாத தெய்வம், அவர் நம்பினவர்களை காப்பாற்றுற தெய்வம். இயேசு என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு என்னை ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கட்டை பிரிச்சுட்டு நான் சொன்ன உடனே ஆர் யூ மேட், நீனா பைத்தியக்காரனான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சேன். நேராக மானிட்டர்ல வச்சுட்டு அந்த சிஸ்டத்தில் வச்சுட்டு கையெல்லாம் டியூப்லாம் சொருகிட்டு உள்ள ஒரு பிளேட்டு அதை எடுத்துட்டு இந்த கையை எப்படி கட் பண்ணி எடுக்கலாம் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த மானிட்டர்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. நான் என்னதான் பார்க்கறான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பைத்தியக்காரன் சொன்ன டாக்டர் ஓடி வந்து சக்சஸ் கத்துனார், வெற்றி அப்படின்னாரு. என்ன வெற்றின்னு கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னார், God is great that God is with you. கடவுள் பெரியவர், உன்னோட கூட இருக்கிறார். அவர் சொன்னார், standing miraculously, ஆச்சரிய விதமா மேல இருந்து கீழ் ரத்தம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. உன் கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நம்பின இயேசுநாதர் உன்னை கைவிடலை என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். மொத்த டாக்டரும் என் பக்கத்துல தான் வந்து நின்று என்ன தொட்டு பாக்குறாங்க. என்னடா அது, எப்படிடா ரத்தம் ஓடுது, ரத்த குழையெல்லாம் கட் ஆயிடுச்சு, ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுதான் இயேசுவின் அதிசயமான காரியம். ஒரு நாள் கையில கம்பியெல்லாம் போட்டு டாக்டர் சொன்னாங்க, மேலேருந்து கீழே இருக்க எலும்புக்கு 2 இன்ச்சு கேப் வச்சு உள்ள ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கிறோம். இந்த கையை ஆடக்கூடாது, ஆடினா இந்த பிளேட் லூஸ் ஆகிடும், அப்புறம் கையை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால கையில் ஒரு கம்பியை போட்டு நடக்கும் போது கையை தூக்கி பிடிச்சிட்டு நடக்கணும், படுக்கும்போது தலையை வச்சுட்டு படுக்கணும், உட்காரும் போது தலையை வச்சுட்டு உட்காரணும். இப்போ இதுவரைக்கும் கட்டு போட்டிருந்தாங்க. ஒரு நாள் பேனா எடுத்து செக்கில் கையெழுத்து போடலான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பேனா கொடுத்தேன். பேனா கேட்டேன், பேனா கொடுத்தாரு. டாக்டர் கட்டை பிரித்து இது வரைக்கும் போட்டாங்க. நான் பேனா பிடிக்கலான்னு 2 விரலில் பேனா பிடிக்கிறேன், என்னால் பேனாவே பிடிக்க முடியல. நர்ஸ் டாக்டர் கூப்பிட்டு, ஐம் நாட் ஏபிள் டு ரைட் வித் மை ரைட் ஹேண்ட், வாட் ஹேப்பன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு என்னால் எழுத முடியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னா. அவங்க என்ன பார்த்து ரொம்ப கேவலமாக சிரிச்சாங்க. Why are you laughing like this? What's happening here? ஏன் சிரிக்கிறீங்க? அவன் சொன்னாங்க, can you just shake your right hand அப்படின்னாங்க. அவன் சொன்னா, உன் கையை சும்மா அசைய அப்படின்னாங்க. நான் அசைக்க ட்ரை பண்றேன், கை அசையல. அவன் சொன்னாங்க, just lift your right hand அப்படின்னாங்க. இந்த கையை தூக்குனாங்க, என்னால் தூக்க முடியல. இந்த விரலையாவது அசைனாங்க, அசைக்க முடியல. அப்ப நான் கேட்டேன், என் கை வேலை செய்யாதா? அவன் சொன்னாங்க, நீ சாகுற வரைக்கும் வேலை செய்ய. நான் கேட்டேன், கீபோர்டு கிட்டார்லாம் வாசிக்கணுமே, அறிவு இருக்கா உனக்கு? நீ எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க, நடுவில் அடி கையில் 2 முட்டி எலும்பு இல்லை, நரம்பு இல்லை, இந்த கை தூக்கவே முடியாது. இந்த கை தூக்கணும்னா இந்த கையில தான் தூக்கணும், இது தூக்கவே முடியாது. எப்படிடா கை வேலை செய்யும் அப்படின்னாங்க.
அப்படியே நான் நொறுங்கி போயிட்டு 50 நாள் ஹாஸ்பிட்டல் 1.5 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என் வீட்டில் அந்த இசைக்கரில் இப்படி கையை தூக்கி வச்சுட்டு தொப்புன்னு போய் விழுந்துடும். இந்த கை கால் விழுந்தவங்களாம் பார்த்துருப்பீங்களே, அது மாதிரி போய் விழுவேன். நான் அழுவேன். என் மனைவி வந்து அழாதீங்க, எங்கள் அம்மா அழாதீங்கன்னு தேற்றுவாங்க. நானும் நிற்கவே முடியாது. அந்த என்னோட கிட்டார் இருக்கும், அந்த கிட்டார் எடுத்து வாசிக்க ஆசைப்படுவேன். அதை அப்படியே பார்த்துட்டு வாசிக்க முடியாமல் நான் எடுத்து வச்சுட்டு அழுவேன். விதவிதமான பேனாங்க, இந்த பேனா எடுத்து இந்த கையில் பிடிக்கவே முடியாது, இந்த 2 பேரும் சேரவே சேராது. நான் கேட்டேன், டாக்டர் எவ்வளோ நாள் என் கை சேராது? டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீ சாகிற வரைக்கும் 80-100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் இந்த கை வேலை செய்யுது. ஃபர்கெட் அபவுட் ரைட் ஹேண்ட், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, ப்ராக்டிஸ் த லெஃப்ட் ஹேண்ட். எது வேணாலும் இடது கையில் செய்துக்கோ, நத்திங் இன் த ரைட் ஹேண்ட். வலது கையில் எதுவுமே பண்ண முடியாது, மறந்துரு. 100 வயசு இருந்தால் கூட கை வேலை செய்யாதுங்க. நான் அழுதேன், ரொம்ப அழுதேன். சித்தர்லான்னு முடிவு பண்ணேன். நான் இந்த கையை தூக்கி பிடிச்சிட்டு நானும் என் மனைவி ரோட்டில் போனால் என்னை ரொம்ப பரிதாபமாக பார்ப்பேன், ரொம்ப கேவலமாக பார்ப்பேன். இந்த பையன் பாரு இப்படி இருக்கிறான், அந்த பொண்ணு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படியே எனக்கு அப்படியே ஜென்ம செத்துரும். எல்லாரும் அவங்க மனைவியை பைக்கில் கூப்பிட்டு போவாங்க. நான் அழுவேன். என் மனைவி என்னை கையில் பிடிச்சி கூப்பிட்டு போவான். நான் அழுவேன். ஒரு நாள் 9 மணிக்கு நானும் என் மனைவியை போகிறோம். என் ஃப்ரெண்டு அவங்க மனைவியை பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு. நான் தரையில் உட்காந்து அழுதேன். என் மனைவி கேட்டா, ஏங்க அழுதேன்? இல்லை, நான் கல்யாணம் போது என் மனைவி பஸ்ஸில் பைக்கில் கூப்பிட்டு போட்டு ஜாலியாக போகணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்ட, என்னால் இதெல்லாம் வாசிக்க முடியல, பரவாயில்ல. நான் கையால் ஆகாத புருஷன், நான் தான் உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனோம். ஆனா நீ என்ன கையை பிடிச்சி கூப்பிட்டு போறியே, நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது. எல்லாரும் என்ன பரிதாபமா கேவலமா பாக்குறாங்களே. தேம்பி தேம்பி குழந்தைய போல அழுது. வீட்டுக்கு வந்தா என் தங்கச்சி பையன் ஓடி வந்து அவங்க அப்பாவை அப்பான்னு ஒண்ணு, அவங்க அப்பா 2 கையில கட்டி பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்தாரு. நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். என் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு சொன்னேன், எந்த கையில நான் தூக்கு? அப்பா என்ன பைக்ல கூட்டு போப்பான்னு சொல்லி சொன்னேன். என் பிள்ளைய நான் என்ன பதில் சொல்வேன்? அழுது அழுது நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல போய் நான் என் மனைவியை கையை பிடிச்சிட்டு, ஏசப்பா நீ உண்மையான கடவுள்னா, உன் பிறப்பு அதிசயம், நீ குருடனை பார்வை செஞ்சிருக்கிற, செத்து போனவங்கள உயிரோட எழுப்பி இருக்கிற, முடவர்கள் நடக்க செஞ்சிருக்கிற, குஷ்டரோகியெல்லாம் சுகப்படுத்த இருக்கிற, அதெல்லாம் உண்மைன்னா இப்ப கை செத்துருச்சு, டாக்டர் என் கை வேலை செய்யாதுன்னு சொல்லி இருக்கிறான், நீ வேலை செய்ய வைக்கணும். ஆக்சிடென்ட் ஆனோன்னு செத்துருவன் டாக்டர் சொன்னேன், எனக்கு உயிர் கொடுத்துட்டேன். என் கை வேலை செய்யாதுன்னு சொன்னேன், என் கை எடுத்துருவேன், நான் கையை கொடுத்துட்டேன். இப்ப கை வேலை செய்யாதுன்னு சொல்றான். நீ உண்மையான கடவுள்னா என் கையை வேலை செய்யும், இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி நாங்க செத்துடணும், நாளைக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் போய் ஏசு நல்லவரு, ஏசு உனக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னா என்ன கேட்பான்? நீயே முடமா இருக்கிற, உனக்கே அதிசயம் நடக்கல, எனக்கு சொன்னியான்னு கேட்பானே. எனக்கு நீ அதிசயம் செஞ்சனா தெரு தெருவா நான் போய் சொல்றேன் அப்படின்னு நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 6 மாசம் இந்த கை இப்படி முடமா இருந்த கை, நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏசப்பா உண்மையான கடவுள்னா எனக்கு அற்புதம் செய். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஒரு வல்லம் அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு வல்லம் அப்படியே என் மேல இறங்குது. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார், மகனே நீ என்ன நம்புறியா? நான் அதிசயம் செய்ய நம்புறியா? நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த கையில கம்பி போட்டு அதை தூக்கி தூரம் போடு. ஐயோ அதை போடாம என்னால் வாழ முடியாது, அப்ப என்ன நம்ப தூக்கி போட்டு தூரம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஏசப்பாவை நம்பி இனி இது தேவையில்லை, ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு நான் தூக்கி தூரம் போட்ட உடனே ஆண்டுடைய வல்லமை என் மேல இறங்கின உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த கையை கொண்டு அநேக அற்புதங்களை செய்வேன், இந்த கையை சுகப்படுத்துவேன்னு சொன்னார். 6 மாசம் எந்த வேலை செய்யாத கை இன்னைக்கு கர்த்தர் வேலை செய்ய வச்சிருக்கிறார். என் கை வேலை செய்து பாருங்க, என் கையை தூக்குறேன் பாருங்க. சாகிற வரைக்கும் இந்த கை வேலை செய்யாதுன்னு சொன்னான். ஆனா கையில 2 முட்டியலும் இல்ல, எப்படிடா வேலை செய்யணும்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஒரே ஒரு நரம்பு கட்டாச்சு, இதுவரை இதுல இருந்து கீழே வரைக்கும் சுத்தமா வேலையே செய்யல, உணர்ச்சியே இல்லை, ஒரே ஒரு நரம்பு இங்க கட்டாச்சு. இந்த மூளையில வர நரம்புல ஒரு நரம்புல ரத்தம் கட்டிடுச்சுன்னா ஒரு பக்கம் கை கால் விழுந்தது, ஒரு பக்கம் முழுசா வேலை செய்யல.
ஆனா 6 அடி கை இல்ல, 2 முட்டி எலும்பு இல்ல, நரம்பு இல்ல, சதை இல்ல. இந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் செயல்பட வைத்திருக்கிறாரே இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சி சொல்லிட்டே இருக்கிறேன். ஈரோடுல ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அவனுக்கு சனிக்கிழமை கூட்டு வராங்க. திங்கக்கிழமை அவனுக்கு ஹார்ட் ஆபரேஷன். அவனுக்கு ஹார்ட் பிரச்சனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க. வலி தாங்க முடியல அவனால. அதனால ஒரு ஜெர்மனிக்கு கூட்டு போலான்னு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாங்க. அவன் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்துல இந்த பையனுக்கு சுகம் உண்டாவதாக நான் ஜெர்மனி அனுப்பிட்டு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். திங்கக்கிழமை சாயங்காலம் எனக்கு அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஃபோன் பண்ணாரு. என்ன பிரதர் எப்படி இருக்கிறான், என்ன ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா? அவர் சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ண உடனே அந்த வலி நின்றுடுச்சு. திங்கக்கிழமை போய் எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹார்ட்ல பிரச்சனையே இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. புதன்கிழமை வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. சத்தம் வரல சொல்ல மாட்டீங்களா? தேவன் அதிசயங்களை செய்கிறவர். எனக்கு மட்டும் இல்ல, அவரை நம்புகிற யாவருக்கும் அதிசயம் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். பைக் ஓட்ட முடியல அழுத. நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் டபுள்ஸ் இல்லை, ட்ரிபிள்ஸ் இல்லை, ஃபோர்ஸே போகக்கூடியது கடவுள் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த ரோட்ல அந்த மேல போதும், அதாவது ஓச்சேர்ல இருந்து அந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும் எத்தனையோ முறை பைக்ல இந்த பக்கம் போயிருக்கிறேன். நான் என் குடும்பத்தோட என் பிள்ளைகளோட கார் ஓட்டுறேன், இன்னைக்கு பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன். பல லட்சம் கிலோமீட்டர் கார் பைக் ஓட்டிருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் கார் ஓட்டிருக்கிறேன். இன்னைக்கு நானு, எங்க மனைவி, எங்க அப்பா, எங்க அம்மா, ஒருவேளை பாஸ்டர், நண்பர்லாம் கார்ல வருவாங்க. நான் கார் ஓட்டிக்கிட்டே போகும்போது ஏசப்பா என்கிட்ட சொல்லுவாரு, டேய் பாடுறா, 2 கை நல்லா உட்காந்துருக்கிறான், 6 அடி கை இல்லாத உன்னை நான் கார் ஓட்ட வச்சுக்கிறேன் பாடுறா. அல்லேலூயா. நான் இங்க கார்ல தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா ரோடெல்லாம் சரியில்லாதனால ஸோ எதுக்கு தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ல வந்துட்டேன். கர்த்தருடைய கிருபை, நீ கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த கையை வச்சு அநேகருக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுக்கிறாரு ஆண்டோட பெரிய கிருபையில. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் MA தியாலஜி படிக்கலான்னு போனேன். 36 பேர் காலேஜ் சேர்ந்தா, 24 பேர் அந்த பெரிய பெரிய தீசிஸ் இதெல்லாம் எழுதணும், ப்ராஜெக்ட்லாம் அசைன்மெண்ட்லாம் எழுதணும். 7 மணி ஓடி போயிட்டான். 12 பேர் தான் படித்து முடித்து MA பட்டம் வாங்கினார்கள். இந்த உடஞ்ச கையில 500 பக்கங்களுக்கு மேலே எழுதி MA பட்டப்படிப்பை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கம்ப்ளீட் மோர் தென் 500 பேஜஸ் வித் broken right hand. இந்த அரடி கையில்லாத இந்த கையில் 500 பக்கங்களை எழுதியிருக்கிறேன். இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறேன். வெளியில சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய காலேஜ்ல டீச் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். அவரு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு, ஐயா ஸ்டான்லியா தோத்துறையா அப்படின்னாரு. யாரான்னு பார்த்தாரு, எனக்கு சரியா தெரியல. எனக்கு தெரியுதா அப்படின்னா, சொல்லுங்க யாருன்னா, ஐயா உங்க ஸ்டூடெண்ட், உங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ராணிப்பேட்டில் நீங்க பைபிள் காலேஜ் எடுத்தீங்களே, நான் உங்க கூட படிச்சேன், உங்ககிட்ட படிச்சேன் அப்படின்னா. நிறைய எனக்கே படிக்க முடிய மாட்டேன் நிலைமை போய் என்கிட்ட அநேகர் படிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறேன், கிட்டார் வாசிக்கிறேன், புது புது பாட்டு எழுதுறேன், புது புது பாட்டுக்கு இதே கையில ராகம் போடுறேன். அந்த பாடல்லாம் இன்னைக்கு என்னுடைய பாடல் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், மஸ்கட், உலகத்தின் 127 நாட்டில் என் பாட்டு ஒலிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு செல்போன்ல ரிங்டோனாய் ஒலிக்கிறதுல முதல் இடத்துல என் பாட்டை கத்தர் வச்சிருக்கிறேன், ஏசப்பா வச்சிருக்கிறார். ஸோ அந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால அந்த பாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டுக்கிறீங்களா? இந்த கையில தான் எழுதுனேன், இந்த கையில தான் பாட்டுக்கு டியூன் போடான்னு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் கண்ணீரை துடைத்தவர், என்னுடைய கவலையை மாற்றினவர், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தெய்வம், என்னை வாழ வைத்த தெய்வம். இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையில இன்னைக்கு நல்ல ஒரு வீடை கட்டி, மனைவி, ஒரே ஒரு மனைவி, 28 வருஷமா ஒரே மனைவியோட வாழ கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. எங்க போனாலும் சிரிக்கிறாங்க ஜனங்க. 28 வருஷம் ஒரே மனைவியோட வாழ தப்பா ரைட்டா? அதுக்கே சிரிக்கிறீங்க? சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? அழகான ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அது ஒரு விசேஷம் சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? ஒரு விசேஷம் சொல்ற கவனிங்களேன். என்னாலே கீபோர்டு வாசிக்கணும்னு நான் அழுது, கடவுள் எனக்கு கையை கொடுத்து என் பையனுக்கு கீபோர்டு வாசி கத்து கொடுத்தேன். அவன் கத்து கொடுத்து ஸ்கூல்ல எல்லாம் போய் வாசிக்க ஆரம்பிச்சு, திடீர்னு
தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு 64 கலைகளை வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமா. அதுல என் பையன் வந்து கலந்துக்கிட்டான். ஃபர்ஸ்ட் தாலுகாவில் வின் பண்ணான், டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போனாங்க. அப்புறம் மொத்தம் 32 மாவட்டங்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அதில் பகிர்ந்து என்ன சொல்றது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் செலக்ட் பண்ணாங்க. அதுல கீபோர்டு வாசிக்கிறதுல ஒரு 32 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வந்து அதில் இருக்காங்க. அது ஆண்டுடைய பெரிய கிருபையில என் பையன் கலந்துனான். தாலுகா வின் பண்ணி கலெக்டர் கிட்ட வின் பண்ணி கலெக்டர் என்ன சொல்றது டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தினால வின் பண்ணி அதுக்குரிய பிறகு ஆண்டுடைய பெரிய கிருபையில தமிழ்நாடு அளவுல ஸ்டேட் வின் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் வின் பண்ணி இன்னைக்கு பரிசு வாங்க மனுஷ கையில பரிசு வாங்க. எனக்கே வாசிக்கும் அழுத என்ன என் பையனுக்கு கத்து கொடுத்து என் பையன் தமிழ்நாட்டுல ஒரு முதல் அளவுல வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறான். சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு என் பையன் மியூசிக் டைரக்டரா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய காலேஜ்ல வாசிக்கிறான், நிறைய சர்ச்சஸ்ல வாசிக்கிறான், நிறைய ப்ரோக்ராம்ல வாசிக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அதிசயங்களின் தேவன். வாசிக்கலாமா? இந்த கையில கீபோர்டு வாசிக்கலாமா? வாசிட ஒரு பாட்டு பாடலாமா? வாசிக்கலாமா? பாடலாமா? நாங்க வருவோம். லெஃப்ட் இது எடுத்துருக்கோம். பிரைஸ் தி வாழ்வை செழிக்க வைத்தது. ராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ராஜனே
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிர்